பசங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னுட்டு. காலேஜில் துணி துவைக்கடா சொன்னால் எல்லோரும் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வரானுங்க. ஏன்னாக்கா துவைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா, அதனால இங்கே எடுத்துகிட்டு வந்து துவைச்சிட்டு கொண்டு போகிறானுங்க. இதை தான் எவ்ரி வீக் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. மல்லிப்பூ, நம்மளுக்கு கத்திரிக்காய் பாருங்கள் பூ விட்டுருச்சு. வரும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அது நல்ல கத்திரிக்காய் வந்தால் நல்லது தான். கடைக்காரர் அண்ணா இப்போ தான் கடையை திறக்கிறாரு. எல்லாத்துலேயுமே எறும்பு இருக்குது. குட் மார்னிங். வழக்கம் போல் காலையில் ரொட்டீன் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சு. அது என்னவோ தெரியல, கிச்சனில் தான் தொடங்குது நமக்கு. நான் புட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நான் கிச்சடி பண்ணலான்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து பசங்களுக்கு அங்கே கிடைக்கிது, அதெல்லாம் கிடைக்காத ஐட்டம் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து புட்டும் பின்னச்சேரி பயிறு கறியும் வச்சுருக்காங்க. இனி தான் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இது குழந்தைக்கு பசும்பால் காலையிலே வந்துடுச்சு, வாங்கி காய்ச்சி வச்சுட்டேன் நான். இது வந்துட்டு பச்சை அரிசி. கடைக்கார அண்ணா வந்துட்டு புட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் அது எங்களுக்கே நம்ம சொல்ல போயிடுச்சு. ஃபைனலாக வேறு ஒரு ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு வேறு ஒரு ஷாப் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தது. தேங்காய் எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு மணி பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் லஞ்சுக்கும் அப்படியே ப்ரிப்ரேஷனும் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து தேங்காய் வந்து சிறுபயிறு அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட். இது வந்து லஞ்சுக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி கீரை, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே போட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டு ப்ரிப்ரேஷன். ஏன்னா நமக்கு சைட் பை சைடாக பாப்பா இருக்கிறதுனால வேலை கையோடு அடைக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பசங்க இருக்கிறதுனால நமக்கு டைம் வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஸோ பாப்பா வந்து ஃபீட் பண்ணணும், அப்புறம் பையனுக்கு வந்துட்டு ஃபுட்டு கொடுக்கறது, அவங்கள தூங்க வைக்கிறதுன்னு அது ஒரு சைடில் நமக்கு ஒர்க் போகுமா. அதனால் கிடைக்கிற நேரத்தில் வேலை பார்த்துக்கிறது. தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட். அவர் வந்துட்டு அவர் செம்ம டென்ஷனில், ஏன்னா டைம் ஆகிடுச்சு 10:30 ஆகிடுச்சுங்களா, டென்ஷனில் வேலை பார்க்குறாங்க. இது கருணக்கிழங்கு கட் பண்ணி வேக வைக்கணும். ஒரு விசில் விட்டால் வந்துடும் இல்லைங்களா, அதனால் அதுவும் ரெடி பண்ணிட்டோம். மணி 10:30ன்றதுனால லஞ்சுக்கும் நம்ம டக்குன்னு பண்ணணும் இல்லைங்களா, அதனால் சைடில் வந்துட்டு நான் லஞ்சுக்கான ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னும் முடியல. குழந்தை இருக்கிறதுனால சரி அப்படி மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஹஸ்பண்டும் சரி பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள், சிறுபயிறு கறி வந்துட்டு நல்லா ஸ்பைஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஹஸ்பண்டோடைய கைவண்ணம் தான் இதெல்லாம். ஹஸ்பண்ட் தான் முழுக்க இன்றைக்கி சமையல். காலையில் சமையல் அவரோடது, லஞ்சு சமையல் என்னோடது. நான் சொல்லுறது ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்கன்னா கிச்சடியோடு முடிஞ்சு போயிருக்கோங்க. இது வந்துட்டு 1க்கு 2 தடவை கடைக்கு போய்ட்டு மாவு வாங்கிட்டு வந்து சொதப்பல் ஆகி அப்புறம் ஃபைனலாக வந்துருச்சுங்க புட்டு. நல்ல சூடு ஆவி பறக்க போட்டு ஒரு இடம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் வைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு தேங்காய் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அது ஓகே இருக்குங்களா, புட்டு மாவு கரெக்டாக இருந்துச்சு. பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க, நாங்களும் நல்லாவே சாப்பிட்டோம். பையனுக்கு மட்டும் நான் சுகர் வச்சு அப்படி கொடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்ததுனால அவர் இன்னும் ஸ்பைஸியாக அந்தளவுக்கு எடுக்கலை. அதனால் சிறுபயிறு கறி அவருக்கு இல்லை, அவருக்கு சுகர் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். மற்ற எல்லாருமே சிறுபயிறு கறி தான் எடுத்தோம். ஆனால் 4 மட்டும் ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுன்னே தெரியலங்க. இப்போ தாங்க எழுந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே பால் வாங்கி அதுக்குள்ளே காய்ச்சி பசங்களை குளிப்பாட்டி ஃபுட்டு மட்டும்தான் ரெடி ஆகலை. வேகமாக போகுது. மணி 10:30 ஆகிடுச்சு. பசங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி சண்டேன்றதுனால ஒரு 11 அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறுபயிறு கறி ரெடி ஆகிடுச்சிங்களா, புட்டும் ரெடி ஆகிடுச்சு. கூப்பிட்டோன்னா வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கு நாள்.
ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, பப்படம் மட்டும் நீ காய்ச்சிருமா அப்படி சொல்லிட்டாங்க. சரி நானும் சொல்லிட்டேன். சைட் பை சைடாக மதியத்துக்கும் வேலையை பார்த்துட்டு அப்புறம் பாத்திரம்லாம் இருந்துச்சுங்களா, அதெல்லாம் கழுவி போட்டுட்டு குழந்தையும் அங்கே இருக்காங்க இல்லையா, குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு கிச்சன் வேலையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப பிஸியாகவே இருக்கேன். ஏனோ தெரியல, நான் ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருக்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. என்னன்னு தெரியல, கிச்சனு, ஹாலு, மொட்டை மாடி, அங்கே இங்கே பாருங்கள் இவ்வளோ பாத்திரம் இருந்ததா எல்லாமே போட்டு கழுகி எடுத்தாச்சு. அப்பளம் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இதுதான் ஹாஸ்டலில் தராங்கன்னு பையன் வந்து சொல்லிட்டு போனார். எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. எங்கள் மூத்தார் பையன் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபேன் காற்றுல அவருக்கு ரொம்ப சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேன் காற்றுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கார். எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 11 ஆயிடுச்சு. பாப்பா அங்கே இருக்காங்க, ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்க. பாப்பா வந்து ஒரு இடத்துல படுக்க வச்சா மேடம் ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ഇത് എന്താ ഇത് വെൽഡിങ് പണി പഠിച്ചോ? என்ஜினியர்ஸ் இப்போல்லாம் வெல்டிங்கில் படிச்சுட்டு இருக்காங்க. வெல்டிங் எப்படி பண்ணுறதுன்னுட்டு ப்ராக்டிக்கல் எங்கே போகணுண்டு பசங்க வெல்டிங் பண்ணுறாங்க. பசங்களோட பேக்கு தான் இது. ஒருத்தர் எழுதுறாரு, ஒருத்தர் கிராஃபிக் வரைகிறாரு. ഇത് എന്താ? ഗ്രാഫിക്സ് അത് മനസ്സിലായി. എന്താ പേരെന്താ? ஏதோ ஒரு சாணம் ஒடுங்கடாப்பா. பசங்களுக்கு நோட்ஸ் பாருங்களா, A3 வாங்க சொல்லியிருக்காங்க. நல்லா பெரிய பெரிய நோட்டாக இருக்குது. ஒரு வாட்சிலடா ஆயிட்டுல, அதுக்குள்ள என்னடா இவ்வளோ நடத்தி வச்சிருக்காங்க. பரிச்சை வருதா? ஒரு வாரம் தான் ஆச்சு காலேஜ் ஓப்பன் ஆகி, அதுக்குள்ள எவ்வளோ எழுத கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு. ஐயோ எதே எப்படியோ பசங்க பாவம் சாப்பிடாமலாம் எழுதுறாங்க. 1:15 ஆயிடுச்சு லன்ச் டைமு. சின்சியராக எழுதுறாங்க. பையன் புரிஞ்சு படிக்கிறானா தெரியல. இன்றைக்கி லன்ச் வந்துட்டு இது எங்கள் நாத்தனார் வீட்டு லன்ச்சு. எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதை பார்க்கும்போதே தெரியுது என் நாத்தனார் அவங்க ஹஸ்பண்டை எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னுட்டு. பாருங்களேன், ஃபுல்லும் அப்படியே வச்சுருக்காங்க. லவ் அப்படியே காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்களா? இன்றைக்கி வந்துட்டு சண்டே இல்லைங்களா, அப்போது இன்றைக்கி ஸ்பெஷலாக அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க சமைச்சிருக்காங்க. சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் கறி நினைக்கிறேன். அது கிரேவியா இல்லை அது என்னன்னு தெரியல, கிரேவி தான் நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்க தான் சமைச்சாங்களாம். ஸ்பெஷலி அவங்க சொல்ல சொன்னாங்க இன்றைக்கி சமையல் எங்கள் நாத்தனாரே அவங்க கைப்பட சமைச்சிருக்காங்க.